மகாபெரிவா திருவடிகளே சரணம். இன்னைக்கு நம்ம முருகர் கையில இருக்கக்கூடிய வேலை வச்சு தான் சொல்ல போறோம். முருகர் கையில இருக்கக்கூடிய வேல் நமக்கு என்ன தேவையோ அவ்வளவையும் செஞ்சு கொடுக்கும். உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கணுமோ அவ்வளவையும் முருகருடைய வேலே செஞ்சு கொடுக்கும். முருகர் வர்றதுக்கு முன்னாடி முருகருடைய வேல் வந்து நம்மளுடைய வேலையை செஞ்சு கொடுத்துரும். என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். யாம் இருக்க பயமேன் அப்படின்னு தான் முருகப்பெருமான் கேட்பார். நம்ம எல்லார் வீடுகள்லையுமே முருகப்பெருமானை பற்றி தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. முருகப்பெருமானை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆயுள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு கோயிலில் இருக்கிறத பற்றியும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் இல்லைங்களா? ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டிலையே முருகப்பெருமான் இல்லைன்னா முருகப்பெருமானுடைய வேலுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் வேல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து வெளியில் தான் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பித்தளையில் வச்சுருந்தீங்கனாலும் சரி, உங்கள் வீட்டில் என்ன வேல் இருக்கோ அந்த வேலுக்கு நம்ம செய்ய போகிறோம். இல்லை எங்கள்கிட்ட வேல்லாம் கிடையாது அப்படின்னா முருகப்பெருமான் படம் இருக்கான்னு பாருங்கள். முருகப்பெருமான் படம் இருந்துச்சு அப்படின்னா அந்த முருகப்பெருமான் படத்துலையும் வேல் இருக்கும் இல்லைங்களா? அந்த வேலையே நீங்கள் நினச்சிக்கலாம். உங்கள் வீட்டில் தனியாக வேல் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலுக்கு வந்து பாலபிஷேகம் பண்ணுங்கள். பாலபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் விபூதியால் பட்டை போடுங்க. பட்டை போட்டு சந்தனம் குங்குமம் வைங்க. அந்த கூர்மையான மொனை இருக்கும் இல்லைங்களா? அந்த இதில் நீங்கள் எலுமிச்சம்பழமோ இல்லைன்னா பூவோ எப்பயுமே சொருக்கி வச்சுருக்கணும். எப்போ நீங்கள் உங்கள் சாமி அறையில் வச்சுருந்தீங்கனாலும் அந்த கூர்மையான மொனை வந்து நம்ம சும்மா இருக்கக்கூடாது. அது மேலே எலுமிச்சம்பழம் குத்துங்க. இல்லையா உங்கள் வீட்டில் எலுமிச்சம்பழம் ஏதாவது ஒரு பூவையாவது மேலே சொருக்கி வச்சுருக்கணும். வச்சுட்டு ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம 108 தடவை சொல்ல போகிறோம். ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. வேலுண்டு வினை இல்லை இல்லைங்களா? அப்போ நீங்கள் வேலை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த தீயதுமே நமக்கு வராது. முருகப்பெருமானுக்கு முன்னாடி அவருடைய வேல் நம்மளுடைய வேலையை ரொம்ப எளிமையாக செஞ்சு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஒரே ஒரு மந்திரம் தான். ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. ஓம் ஐம் ரீம் வேல் காக்க 108 தடவை இதை சொல்லுங்கள். உங்கள்கிட்ட பூ இருந்துச்சுன்னா பூவால் அர்ச்சனை பண்ணுங்கள். இல்லையா அரிசியும் மஞ்சளும் கலந்து நீங்கள் அக்ஷதையை வச்சுட்டு கூட 108 தடவை சொல்லுங்கள். இல்லையா விபூதி வச்சு கூட நீங்கள் 108 தடவை இந்த மந்திரத்தை சொல்லி செய்யுங்க. செஞ்சுட்டு முருகருக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு நீங்கள் படைங்க. நீங்கள் என்ன காரியத்துக்காக, என்ன செயலுக்காக, என்ன வேலைக்காக நீங்கள் செஞ்சீங்களோ அதை நம்மளுடைய முருகப்பெருமான் குருவாகவோ கடவுளாகவோ நீங்கள் எப்படி அவரை நினைக்கிறீங்களோ, ஒரு தந்தையாகவோ மகனாகவோ நீங்கள் எப்படி வேணாலும் முருகப்பெருமானை நினச்சிக்கலாம். நீங்கள் எப்படி ஆசைப்படுறீங்களோ அதே இதில் வந்து முருகப்பெருமான் உங்களுக்கு உங்களுடைய வேலையை முடிச்சு கொடுப்பார். நம்பிக்கையோடு செய்யுங்க. ஒரு உணர்வு பூர்வமாக முருகன்கிட்ட செய்யணும். கடமையேன் முருகன்கிட்ட செய்யக்கூடாது. முருகன்கிட்ட மட்டும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா முருகனே கதி அப்படின்னு ஒரு உணர்வு பூர்வமாக நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா அவர் 2 படி இறங்கி வந்து நமக்கு செஞ்சு கொடுப்பார். நிதர்சனமான உண்மை. செய்து பலனடைங்க. நன்றி, வணக்கம்.